கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த 10 வார வேத ஆராய்ச்சி படிப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். 4வது வாரத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை மேலானதாய் இருக்கிறது. I'm so glad that we could come and study the word of God under this topic, the armor of God. We are into the 4th week. 4வது வாரத்துக்குள்ள நாம் வந்து விட்டோம். Today the topic is feet fitted with readiness. ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோமாக. கர்த்தர் நம்மளை விசேஷமான வண்ணத்தில் ஆசீர்வதிப்பார். Beloved friends, the armor of God and the 7 parts of it. 7 பாகங்கள் உள்ளன. அதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்து கொண்டு இருந்தோம். இந்த வாரத்தில் feet fitted with readiness, ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று அந்த 3வது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். Firstly, it was the belt of truth. Secondly, the breastplate of righteousness. And thirdly, today, this week, feet fitted with readiness. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் 7 பாகங்கள் உள்ளன. முதலாவது வாரத்திலே நாம் பார்த்தோம் சத்தியம் என்னும் கச்சை. போன வாரம் 2வது வாரத்தினுடைய படிப்பிலே நீதி என்னும் மார்க்கவசம். இப்பொழுது இந்த வாரத்துக்குரிய குறிப்பான வகையில ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவன் தாம் நம்மளை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த பாதரட்சை. We see here some call it the shoes, but it is not a shoe, neither is it a boot. You can call it a sandal. அதனால்தான் தமிழ்ல அழகாக சொல்லுகிறார்கள் பாதரட்சை என்று மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாண்டல். அந்த சாண்டலை நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால் அந்த சாண்டல் கீழ்ப்பகுதி 2 அயன் பிளேட்ஸ் இருக்குமா. 2 iron plates below like that. நடுவில் the whole thing is actually leatherல செய்யப்பட்டிருக்கும். ஸோ 2 பார்ட்ல இந்த மெட்டல் பீஸ் இருக்கும். ஸோ ஒரு போர் வீரன் அவன் நடக்கும்போது அந்த மெட்டல் பீஸ் it is able to bend because there's a leather at the center. அது ஒன்றாய் இணைக்கிறதுனால அந்த மெட்டல் பீஸ் மிக பிரயோஜனமான முக்கியமான ஒரு பங்கை கொண்டிருக்கிறது. அதை சுற்றிலுமாக லெதர் கொண்டு அது மூடப்பட்டிருக்கிறது. லேஸ் கொண்டு அது கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த பாதரட்சை தி சாண்டல் அதை ஹிஸ்டரியில நம்ம பார்க்கும்போது அந்த பாதரட்சை கீழே ஸ்டட்ஸ் இருக்குமா. ஸ்டட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ஸ்டட்ஸ் அது ஒரு வகையான கூர்மையான வகையில அது அந்த பாதரட்சை கீழேயாக வைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய நோக்கம் என்னவென்று பிறகு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பாதரட்சை நம்முடைய கால் பகுதி, the feet, the ankles and slightly higher, அப்படி போன்ற வகையில் அது கவர் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாதரட்சை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை பெற்றுக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய சர்வாயுதம் என்று சொல்லும்போது ஆர்மர் ஆஃப் காட், பவுலானவர் சிறைசாலையிலே ரோம போர் வீரனை கண்டு அந்த மனதிலே வைத்து இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை அவன் கொண்டு வருகிறதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த பாதரட்சையினுடைய காரியத்தை அறிந்து கொண்டு
அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். So we should not be too concerned on the literal part of the image of the shoe. Alright, இது ஒரு image தான். Help us to just have an understanding of a Roman soldier and the parts that he is going to wear or he was wearing. Okay, the feet fitted with readiness. I want us to take note of the word readiness. It's going to be important for you as you participate. அந்த ஆயத்தம் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன என்றால் வருகிற ஸ்லைட்ஸ்ல நான் சொல்லும்போது அது முக்கியமான ஒரு ஸ்லைட் வரும் பாருங்களேன். அந்த ஸ்லைட்ஸை நீங்க பார்க்கணும். Okay, feet fitted with readiness. So keep this in mind, this shoe. So far we saw the belt of truth. அந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் பார்த்தோம். Breastplate of righteousness, நீதி என்னும் மார்க்கவசம். ஸோ அவைகள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த பாதரட்சை முக்கியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Every part of the armor is important to the soldier. We cannot pick and choose. இதுதான் எனக்கு வேண்டும், இதுதான் எனக்கு விருப்பம், மற்றது எனக்கு தேவையில்லை என்று நம்ம சொல்லாதபடி எல்லாமே முக்கியமான பங்கை பெற்று இருக்கிறது. ஆகவே இந்த பாதரட்சை குறித்து நாம் இன்னும் ஆழமாக நாம் அறிந்து கொள்ளும்போது அது நமக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பொறுமையோடு காத்திருந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சில வசனங்களை நம்ம பார்ப்பது அவசியம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 14, 15 பார்ப்போம். என்னோடு கூட நீங்க வாசித்தால் நலமா இருக்கும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். Notice the underlined word in red. கோடிக்கப்பட்ட சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்வோம். அந்த வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். 15ஆம் வசனம் குறிப்பாக சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். And with your feet fitted with the readiness that comes from the gospel of peace. Our feet is an important part of the entire concept that we are learning. நம்முடைய கால்கள் எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இருதயம் முக்கியம், அந்த பகுதியை அறிந்து கொண்டோம். எப்படி அந்த கச்சை அந்த முக்கியமான பாகத்தை அது அப்படியாக இணைத்துக் கொள்ளுகிறது என்று நாம் பார்த்தோம். அதே சமயத்தில் அந்த ஃபீட், கால்களை மறந்துவிடக்கூடாது. கால்களை எவ்வளவு முக்கியம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தமானது. வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிறவருடைய கால்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. Beautiful are the ones, the feet who bring good news, good tidings of God. அந்த கால்கள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். We're going to look at the purpose of the sandal. பாதரட்சை அதனுடைய நோக்கம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய செயல்பாடு என்ன என்று நாம் அறிந்து கொள்ள போகிறோம். Firstly, it ensures the soldier is well grounded. அந்த போர் வீரன் நிலைத்திருக்க வேண்டும், இருக்கிற இடத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்துல அந்த பாத ரட்சையை அவன் அணிந்து கொள்கிறான். It cannot be too loose. It has to be fitted nicely on his feet. அவனுடைய கால்களிலே
சிறப்பாக அழகாக நல்ல ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு பாதரட்சையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப தொலைன்னு இருந்ததுனால் கஷ்டமா இருக்கும். ரொம்பவும் டைட்டாவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். எதற்காக? அவன் நிற்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒரு பங்கை பெற்றிருக்கிறது. அந்த கால்கள் நிலைத்திருப்பதற்கு இந்த பாதரட்சை எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது. இரண்டாவது, it prevents slipping and sliding. தடுக்கி விழுவதற்கு அது பாதுகாத்துக் கொள்கிறது, சறுக்கி விழுவதற்கு பாதுகாத்துக் கொடுக்கிறது. ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்லைடிங் டவுன். அந்த ரோம போர் வீரர்கள் பலவிதமான தெரேன், பலவிதமான நில சூழ்நிலைகளை அவர் கடந்து அவர்கள் நடக்க வேண்டும், ஓட வேண்டும், அங்கு அவர்கள் செயல்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது சாதாரணமான காலணியை, அதாவது பாதரட்சியை அவர்கள் அணிந்து கொள்ள முடியாது. There is a purpose whenever we put on our shoes, isn't it so? சபைக்கு வரும்போது சிலர் ஒரு வகையான பாதரட்சை போடுவோம். சிலர் ஓடும்போது ஓடுறதுக்கு ஏதுவான பாதரட்சை காலணிகளை அணிகிறார்கள். அல்லது மற்ற விசேஷ கூட்டங்கள், திருமணங்கள் என்று சொல்லும்போது அதற்கென்று, இல்லாட்டி ஃபுட்பால், இல்லாட்டி கோல்ஃப், இல்லாட்டி சைக்கிளிங். ஈவன் சைக்கிளிங் ஷூஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் இருக்கும். ரேசிங் பண்றவங்களுக்கு அது தெரியும். அந்த ப்ளீட்ஸ், அந்த காலணி கீழே ப்ளீட்ஸ் இருக்கும். அது அந்த சைக்கிளிங் பெடலோடு அது இணைந்து இருக்கிறதுக்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஈவன் கோல்ஃபர்ஸ், கோல்ஃப் விளையாடுகிறவர்களுடைய காலணியை பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பைக்ஸ் இருக்கும். ஃபுட்பாலர் சொல்ல தேவையில்ல. ஹவ் அபௌட் ரன்னர்ஸ்? ஓடுகிறவர்களும் அப்படிதான், கிரேட் ரன்னர்ஸ். எல்லாம் ஓட்ட பந்தய வீரர்கள், ரன்னிங் அத்லெட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் இருக்கும். ஸோ எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமான காலணிகளை நம்ம அணிந்து கொள்கிறோம். அதே வண்ணமாக இந்த பாதரட்சை, இந்த ரோமர் போர் வீரன் தன்னுடைய பாதரட்சையை அவன் சரியாக அணிந்து கொள்ள வேண்டும். அதனோடு அவன் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். The other thing that the sandals does is to protect the soldier from deadly traps. எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா வலைகள் போடுவார்கள், அதாவது வலை, அதாவது ட்ராப் போடுவார்கள். இந்த அடுத்த கட்சி, the opposition enemies-ஐ கொலை செய்வதற்கு அல்லது இன்ஜர் பண்றதுக்கு, சேதம் கொண்டு வருவதற்கு அவர்கள் குழி நோண்டி அல்லது ஸ்பைக்ஸ், குச்சி, கூர்மையான குச்சி, அது போன்ற காரியங்களை அவர்கள் ஒரு ட்ராப்பாக வகை பிடிப்பதற்கு அவர்கள் தெரியாத இடங்களிலே வைத்து புல், செடி எல்லாம் போட்டு மறைத்து எதிரிகள் அங்கு நடந்து வரும்போது அல்லது ஓடி வரும்போது அவர்கள் காலை எடுத்து வைக்கும்போது அந்த ட்ராப் அந்த காலை பிடித்துக் கொள்கிறது அல்லது குத்துகிறது. இட் போக்ஸ். அதன் மூலமாக அந்த கால் அடிப்படுது, சேதம் அடைகிறது, காயம் அடைகிறது, இரத்தம் அப்படியாக வருகிறது. அதன் மூலமாக என்ன நடக்கிறது? ஒருவர் சேதம் அடையும் போது மற்ற போர் வீரர்கள் வந்து காப்பாற்ற வேண்டும், அதை பார்த்து கொள்ள வேண்டும். அதோடனே அந்த எதிரிகள் வந்து தாக்கிக் கொள்வார்கள். ஸோ இந்த காலணி மிக முக்கியம், இந்த பாதரட்சை மிகவும் முக்கியம். அது 2 மெட்டல் பிளேட்ஸ் இருக்குன்னா அதை காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டெட்லி ட்ராப்ஸ். ஓகே, அது இன்னொரு காரணம். Another reason why the soldier wears the sandal, இன்னொரு காரணம் என்னவென்றால் மொபிலிட்டி. ஒரு போர் வீரன் என்று சொன்னால் அவன் இருக்கிற இடத்துல அங்கிருந்து போக வேண்டும், வர வேண்டும், சுறுசுறுப்பாக, சுலபமாக, வேகமாக செயல்பட வேண்டும். ஸோ அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால அந்த பாதரட்சை இல்லாமல் அவன் செயல்பட முடியாது. அது இல்லாமல் barefooted-ஆ இருக்க முடியாது. You cannot be a barefooted soldier. A soldier has to wear the boots or the sandal, rather the sandal.
இராணுவத்துல போன அனுபவம் இருக்கு. நம்முடைய பூட்ஸ்லாம் ரொம்ப கனமாக இருக்கும். அழகாக பாலிஷ் பண்ணி லேஸ்லாம் கரெக்டா போட்டு நல்லா கட்டி வைக்கணும். அதெல்லாம் செஞ்சு தான் அந்த பூட்ஸ் எவ்வளோ முக்கியமான ஒரு பாகம் என்று பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நான் வந்து இராணுவத்தில் வேலை செய்யும்போது கம்பெனியில் வேலை செய்யும்போது இந்த பூட்ஸ் வந்து ஒரு மெட்டல் பிளேட்டிங் இருக்கும். ஸோ கனமான பொருட்கள் அந்த பூட்ஸ் மேலே விழும்போது கால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பூட்ஸ், காலணி அல்லது சாண்டல் எவ்வளோ முக்கியம். ஜஸ்ட் லைக் தட், அதே போல போர் வீரனுக்கு இந்த பாதரட்சை மிகவும் முக்கியமா இருக்கிறது. அவனை பலப்படுத்துகிறது. அவன் யார் என்பது அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. அதை அணியும் போதே அவன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறான். அவன் யோசிக்கிறான், செயல்படுகிறான், ஆயத்தத்தோடு இருக்கிறான் என்று காண்பிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். So it's important to know the purpose of the sandal. And it has to be fitted, it has to be ready. ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். Stand firm, உறுதியாய் நில். இந்த மூன்றாவது தேவனுடைய சர்வாயுதம் என்ன நம்மளுக்கு வந்து அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது என்றால், stand firm. The whole armor of God in fact teaches us to stand firm. நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். பிசாசானவன் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். Stand firm. உறுதியாய் நில் என்று பல வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். சில வசனங்களை உங்களோடு நான் கொண்டு வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியர் 6:11 பார்க்கிறோம். Take your stand. நீ நில், தரித்துக்கொள் பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 6:13 பார்க்கிறோம். Able to stand. நிற்க முடியும் என்று மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 6:13 பார்க்கிறோம். Done everything to stand. இவைகள் எல்லாம் அணிந்து கொண்டு நீ நிற்க வேண்டும். நீ நில், நீ துணிச்சலாய் இரு, நீ சோர்ந்து போகாதே, நீ பின்வாங்கி போகாதே, நீ நில். Stand, once again stand. எபேசியர் 6:14 Stand firm then. ஆகவே உறுதியாய் நில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெயத்திலே உறுதியாய் நில். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணத்திலே, உயிர்த்தெழுதலிலே உறுதியாய் நில். அவருடைய விசுவாசத்திலே உறுதியாய் நில். Hallelujah. When the armor of God is put on as a Christian soldier, we don't stand with our own strength. நம்முடைய சொந்த பலத்திலே நம்ம நிற்காதபடி கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்திலே நாம் உறுதியாய் நிற்க ஒப்பு கொடுக்கிறோம். Hallelujah. அதுவே ஆசீர்வாதமா இருக்கிறது. அதுவே பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Stand firm is an affirmation, is a reminder for all of us. And some other verses, சில வசனங்களிலே, மற்ற வசனங்களிலே, உதாரணமாக 1 கொரிந்தியரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 13, Paul says, stand firm in the faith. விசுவாசத்திலே உறுதியாய் நில். Hallelujah. விசுவாசத்திலே உறுதியாய் நில். Stand firm in the faith. அந்த பாதரட்சை நமக்கு நினைவு மூட்டுகிறது, உறுதியாய் நில் என்று சொல்லி. இன்னும் ஒரு வசனம், பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1. You should stand firm. நீ உறுதியாய் நிற்க வேண்டும் என்ற அந்த வார்த்தை. Let me just read that. Ephesians 4 verse 1 for us. Therefore, my brothers, you whom I love and long for, my joy and crown, that is how you should stand firm in the Lord, dear friends. எவ்வளவு பாசமாக, பணிவன்பாக, அன்பாக, எவ்வளவு ஏக்கத்துடனே, எவ்வளவு பிரயாசத்துடனே பவுலானவன் தன்னுடைய நண்பர்களாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை
அவர் உயர்த்தி பேசுகிறார், எக்ஸார்ட் பண்றார் என்று பார்க்கிறோம். யூஸ் டு ஸ்டாண்ட் firm in the Lord. கர்த்தருக்குள் நீ நிலைத்திரு. Hallelujah. We cannot stand firm in our own strength. நம்முடைய சொந்த பலத்திலே நாம் நின்றோம் என்றால் விழுந்து போய் விடுவோம், தடுக்கி விடுவோம், சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். We stand firm in the Lord. பாருங்க, இந்த வசனங்கள் நமக்கு என்ன காண்பிக்கிறது? நாம் உறுதியாய் நிற்க வேண்டும், உறுதியாய் நிற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். What are we to stand? What is our motivation to stand? நாம் உறுதியாய் நிற்பதற்கு நம்முடைய உற்சாகம் எங்கிருந்து வருகிறது? அதுதான் இந்த பாகத்தில் பார்க்கிறோம். We are ready to stand for the gospel of peace. சமாதான சுவிசேஷத்திற்கே நாம் உறுதியாய் நிற்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். அந்த சமாதான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நாம், we who have received the gospel of peace, we have the motivation to stand tall, to stand strong, to stand courageously. ஊக்கமாக, உறுதியாக, பயமின்றி, அச்சமின்றி, சந்தேகமின்றி இந்த சுவிசேஷத்தினுடைய, சமாதான சுவிசேஷத்தினுடைய அவருடைய மகிமைக்கென்று நாம் நிலைத்திருக்கிறோம். What are the few things that we need to stand firm? Firstly, to stand firm in the doctrine of the gospel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு, அவருடைய போதனைகளுக்கு நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். Hallelujah. Stand firm in the doctrine of the gospel. சுவிசேஷ வார்த்தை, சுவிசேஷகர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அவருடைய சுவிசேஷங்களுடைய பாடங்களில், அவருடைய போதனைகளிலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். We have to stand firm in the doctrine of the gospel. இந்த சுவிசேஷமானது நம் மண்டையில வந்தது. நமக்கென்று ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். நமக்கென்று அவரையே வெளிப்படுத்தினார். This doctrine is to be guarded well. தலைமுறை தலைமுறையாக காத்து கொண்ட இந்த சுவிசேஷத்தையும், நமக்கென்று பாதுகாத்து வழங்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தையும் நாமும் பெற்றுக்கொண்டு அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். As a Christian believer, as a believer in Christ, கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் காத்துக்கொண்டு அதில் நிலைத்திருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. அதனுடைய போதனைகளை நாம் அறிந்து கொண்டு அதிலே நாம் நிற்க வேண்டும். இரண்டாவது, stand firm in godly principles and lifestyles. இதிலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். தெய்வீக கொள்கைகளிலும் வாழ்க்கை முறைகளிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். Godly principles and lifestyle. Being a Christian, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது தேவனுடைய காரியங்களிலே, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களிலே நம்முடைய வேலை, படிப்பு, குடும்பத்திலே, சமுதாயத்திலே வாழ்ந்து காமிக்க வேண்டும். We have to stand firm. We have to stand different. Even if you have to stand alone for Jesus, stand firm. தனியாக நிற்க வேண்டும் என்றால் தனியாக நிற்போம். கூட்டத்தாரோடு கும்மாளம் போட்டால் அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியமாயிருக்கும். Sometimes we have to forgo certain relationships for the sake of God's ordained lifestyle and principle. உறுதியாய் நிற்க தான் செய்யணும். ஷார்ட்கட் எடுக்கக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது.
தவறான வகையில டீல்ஸ் பண்ணக்கூடாது, தவறான உறவுகள் கூடாது, தவறான சிந்தை கூடாது. இதையெல்லாம் பார்த்து ஆண்டவரே நான் உறுதியா நிற்கிறேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். That is what it means to stand firm in godly principles and lifestyle. அதை நாம் கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அவங்களும் சரியான முறையில வருவாங்க. நம்ம அந்த தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய கிருபையை நாடி அவரிடத்துல உதவி கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவியாக அவருடைய ஆவியானவர் மூலமாக நம்மளை நடத்துவார். We are a people who are set apart. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கும்போது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை முறைகளிலும் கொள்கைகளிலும் நாம் வாழ வேண்டும், காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. So it's so important to stand firm in godly principles and lifestyle. When your working colleague is taking a shortcut or cheating some things, நம்ம என்ன செய்யணும்? Stand firm. அவங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் கர்த்தருக்கு விருப்பமான வகையில நம்ம செயல்பட வேண்டும். Stand firm in the new way of life in Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியான உடனே பழைய வாழ்க்கை முறைக்கு போகக்கூடாது. ஒரு புதிய சிருஷ்டியில நம்ம is a new way of life. Is a beautiful way of life. Stand firm in it. Don't give it up. அது விட்டு விடக்கூடாது பிரியமானவர்களே. I want to encourage you. If we had a lifestyle that was not of the Lord and we have turned away from it to Christ, hold on to the current godly lifestyle. New way of life. பேச்சில, சிந்தையில, நடத்தையில அந்த நியூனஸை விட்டுறக்கூடாது. Don't mix it up. கலக்கக்கூடாது. நியூ லைஃப் ஓல்ட் லைஃப் விட்டு நியூ லைஃப்க்கு வந்துட்டு திருப்பி ஓல்ட் லைஃப்க்கு போனோம்னா அது கலப்பு. கலப்பு சரி வராது. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆற்றில் ஒரு காலு சேற்றில் ஒரு காலு முடியாது. இது either here or there. இங்க கொஞ்சம் பக்கம் இருக்கிற அந்த கொஞ்சம் பக்கம் நான் கலந்து வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. சொன்னோம் என்றால் நம்ம உறுதியா நிக்கலன்னு அர்த்தம். Standing firm in the new way of life in Christ. கிறிஸ்துவுக்குள் வருகிற விடுதலை, சந்தோஷ சமாதானம் எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. The new way of life is much blessed. So in fact you do not lose anything. எதையும் நம்ம இழந்து போகல. ஆண்டவர் இழக்க விட மாட்டார். If some of you are from an old lifestyle have come to the new, I want to encourage you to stand firm in the new. You will face temptation to go back to your own old lifestyle. I tell you what, as you put on the shoes and you look at your shoes, every day you take your shoes and you put it on. காலணியை ஒவ்வொரு நாளும் போட்டு நீங்க வெளியே போறதுக்கு முன்னால ஆண்டவர் உங்களுக்கு நினைவூட்ட போகிறார். இந்த காலணி கிறிஸ்துவ காலணியை நான் போடுறேன், கர்த்தருடைய காலணியை நான் போடுகிறேன், பாதரட்சையை போடுறேன். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் உறுதியா நிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு உறுதியாக உங்க பக்கத்துல உங்களுக்கு உதவி செய்வார். Fourthly, stand firm when opposition arises to the gospel. இந்த சுவிசேஷத்திற்கு எதிராய் எதிர்ப்புகள் வரும்போது நம்ம லேசா இடம் கொடுக்க கூடாது. கள்ள போதனை வரும்போது, தவறான போதனை வரும்போது, கருப்ப வெள்ளையும் வெள்ளைய கருப்பு என்று சொல்ற போதனை வரும்போது இடம் கொடுக்க கூடாது. அந்த மெய்யான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த மெய்யான சுவிசேஷத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Thank God we have godly leaders in our diocese, in the church in Singapore, who stand up for what is right in the eyes of God, not in the eyes of men, in the eyes of God. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாமும் இந்த சுவிசேஷத்திற்கு எதிராய் வருகிற காரியங்களுக்கு உறுதியா நிக்கணும். We must be able to stand firm in opposition. Stand firm, உறுதியா நிக்கணும். தவறாக கர்த்தருடைய வார்த்தை பற்றி பேசப்பட்டதுன்னா உறுதியா நம்ம எதிர்க்கணும், நிக்கணும். Say that we are disapproving. ஒரு பால் உறவா இருந்தாலும், கள்ள போதனையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சுவிசேஷத்திற்கு எதிராய் வருகிறதை
நாம் ஆமோதிக்க கூடாது, அக்ரி பண்ணக்கூடாது, தலாட்டிட்டு இருக்கக்கூடாது, சம்பந்தம் படுத்தக்கூடாது. இல்ல, சாரி, ஐ ரெஸ்பெக்ட் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் ஐ டூ நாட் அக்ரின்னு சொல்லணும். That is what it means to stand firm. You may have your opinion, but I'm sorry, my gospel, my God, from the word of God doesn't teach me these things. I'm sorry, I have to disagree with you. It's good to disagree for the sake of the Lord. Better to stand for the truth. அதனால தான் stand firm and opposition arises to the gospel. லேசில் இடம் கொடுத்துறாருங்க, கொடுக்க கூடாது. உண்மையான கிறிஸ்தவன் கொடுக்க மாட்டான். அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ரெடி டு ஸ்டாண்ட் ஃபார் த காஸ்பல் ஆஃப் பீஸ். இந்த சமாதான சுவிசேஷத்திற்கு என்று நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 5வது, மரண பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று. மரண பரியந்தம் உறுதியாய் நில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்கள் இன்றைய வரைக்கும் அவங்களுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா கொடூரமான மரணத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியதா இருக்குது. கர்த்தரை பின் சென்ற அநேகர் கடைசி வரைக்கும் உறுதியாய் நிக்கிறதுக்கு மரணத்தை கூட அவங்க பார்க்காம கர்த்தருக்கு உறுதியாய் நின்றாங்க. Are we able to stand firm even unto death? Maybe we may not have at that situation now. அப்படி போன்ற சூழ்நிலைகள் இப்பொழுது நம்மளை சந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா ஒருவேளை வந்தது என்றால் இந்த சத்தியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால நாம் உறுதியாய் நிற்போம். Is it possible? By the grace of God, may God help us. கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. லாய்ட் ஜோன்ஸ் என்பவர் இப்படி சொன்னார், we cannot fight the enemy if we do not know our own position. நம்முடைய எதிரியை நாம் போராட வேண்டும் என்றால் நம்முடைய நிலை எங்கு இருக்கிறது என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். என் நிலையே எனக்கு தெரியாம இருந்தால் எதிரியை நான் எப்படி எதிர்க்க முடியும் என்று லாய்ட் ஜோன்ஸ் சொல்லுகிறார். அவருடைய காமெண்ட்ரிஸை நான் இந்த ப்ரிப்பரேஷன்ஸை படித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. It causes us to know who we are and who the enemy is. நம்மளுக்குன்னு ஒரு நிலை இருக்கணும். We must stand our ground, then we can come against the enemy schemes. ஆரம்ப இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம பார்க்கிறோம் பிசாசானுடைய செயல்கள் எவ்வளவாக இருக்கிறது என்று. துரைத்தனங்களோடு வானமண்டல அந்தகாரத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று நம்ம பார்த்தோம். And look at this Satan and how he moves. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். அந்த செடி பின்னாலே காத்து கொண்டு, அந்த பில்டிங் பின்னால காத்து கொண்டு, அந்த வீட்டின் வாசலிலே காத்து கொண்டு, பள்ளிக்கூடத்தின் வாசலிலே காத்து கொண்டு, அவன் யாரெல்லாம் விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடிக் கொண்டிருக்கிறான். We do not know when the enemy will strike, but when he strikes, he will want to strike us to disable us. நம் முன் செல்லாதபடி நம்மளை தாக்குவதற்கு பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான். If we do not stand firm, the enemy, like a roaring lion, will devour us. விழுங்குவான் என்று வேதம் சொல்கிறது. devour us, பிடித்து பிடுங்கி எடுத்துடுவான். பிறகு he comes as an angel of light. ஒளியின் தூதன் போல வருவான். is master of disguise. தந்திரக்காரன். இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, வெள்ளை இல்லை கருப்பு இல்லை. அப்படியே நம்முடைய கண்களை மறைத்து விடுவான். மெய்யான ஒளி போல வருவான், ஆனால் மெய்யான ஒளி இல்லாதபடி இருப்பான். பிறகு அவனுடைய டாக்டிக்ஸ், sometimes he doesn't come like a roaring lion. சில நேரத்தில் கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் வரமாட்டான். அமைதியாக, அன்பாக, பாசமாக வருவான். ஆனால் அவனுடைய சூழ்ச்சி ஆழமான மேலான சூழ்ச்சியா இருக்கும். The enemy is not always ugly, not always vulgar.
பிசாசன் நம்ம நினைக்க கூடாது எப்போதும் அவன் கெட்ட வார்த்தை இல்லாட்டி தவறான வகையில பயங்கரமா இருப்பான், பொல்லாத முகம் கொண்டவன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இல்ல, சில நேரத்துல ஏஞ்சல் ஆஃப் லைட் தந்திரமாக வருவான். பாசமா வர்றது போல, அன்பாக வர்றது போல, நமக்கு ஆதரவா வர்றது போல இருப்பான். அதுதான் அவனுடைய டெக்டிக், வேரியிங் டெக்டிக்ஸ். We should not be unaware of the enemy schemes. பிசாசனுடைய தந்திரங்கள் எவ்வளவா இருக்கிறது தெரியாம நம்ம வாழக்கூடாது. அவனுடைய டெக்டிக்ஸ் ஏராளமா இருக்கிறது. Varying tactics. That's why we need to stand firm. We need to know our position. And then he has many methods. பலவிதமான மெத்தட்ஸ் அவனுக்கு இருக்கிறது. சில நேரங்களில் பயங்கரமா எதிர்த்து நம்மளை தாக்கி வருகிறான். சில நேரங்களிலே என்ன செய்கிறான்? நம்மளை ஃபிளட்டர் பண்றான். சில நேரங்கள் நம்மளை கொண்டேம் பண்றான். நீ மெய்யாக தேவனுடைய பிள்ளை இல்லை. மற்ற நேரங்கள் என்ன பாரு, நீ எவ்வளவு பயங்கரமா ஊழியத்தை செய்யற, உன்னை எத்தனை பேர் புகழ்றாங்க, இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறிய, இவ்வளவு அருமையான குடும்பத்தை நீ நல்லா வளர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்டெம்னேஷன் மெத்தட், இன்னொரு பக்கம் ஃபிளட்டர், நம்முடைய பெருமையை அப்படியே உயர்த்தி கொண்டு இருக்கிறது. You see, the enemy has many methods. It's all from the one enemy called Satan. பிசாசானுடைய கிரியைகள் அவ்வளவாக இருக்கிறது. அப்ப இவ்வளவு கிரியைகள், இவ்வளவு தந்திரம் நிறைந்த பிசாசனவன் இருக்கிறான் என்று நம்ம அறிந்து நம்முடைய நிலையை நம்ம அறியாமல் இருந்தோம் என்றால் விழுந்து போய்விடுவோம். If we do not know our own position, நான் எங்க நிக்கிறேன்னு நம்மளுக்கே தெரியலன்னா எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? If we don't stand tall in the Lord, we don't stand strong in the Lord, then we cannot resist the enemy. தேவனிடத்துல சேருங்கள், அப்போ அவர் நம்மிடத்துல சேருவார். பிசாசானவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உன்னை விட்டு விலகி போவான் என்று யாக்கோபு 4:8 நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 24:13 பார்க்கிறோம், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். But he who stands firm to the end will be saved. There's value in standing firm. நிலைத்திருப்பதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய மகிமை எவ்வளவாக இருக்கிறது பாருங்க. God is reminding us to this third piece of the armor that we need to be ready to stand firm. உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே நினைவூட்டுகிறார். That is the picture of the sandal once again. அந்த பாதரட்சை மறுபடியும் பாருங்க. அதை அணிந்து கொண்டவுடனே நம்மளுக்கு ஒரு தெளிவு வரணும். நான் ஒரு கிறிஸ்தவன், இந்த சமாதான சுவிசேஷத்தை ஏந்தி செல்லுகிறவன், என்னை ரட்சித்தவர், அவரில் நான் உறுதியாய் தரித்திருப்பேன் என்று சொல்லுகிற அந்த ஞாபகம் வர வேண்டும், அந்த நினைவு வர வேண்டும், அந்த ஏக்கம், அந்த உற்சாகம் வர வேண்டும் என்று சொல்லி சோர்ந்து போகாதபடி அதிலே நாம வளர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3 வசனங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் as we wrap up this week's study. சமாதானத்தின் சுவிசேஷத்தை குறித்து பார்க்கும்போது யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு நமக்கு சமாதானத்தை வழங்குகிறவராக இருக்கிறார். He is our peace giver. ஏசாயா 9:6 பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பிலிப்பியர் 4:9, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும்
இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அந்த சமாதானம் கொண்டு வருகிற தேவன், அந்த சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷமா இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயே நாம் உறுதியாய் தரித்திருப்போமாக. மாணவர்களே, இந்த நாளில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ற தலைப்பிலே 3வது பாகத்தை நாம் பார்த்தோம். The third piece of the armor of God, or the third part of the armor of God, fitted with readiness. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ற தலைப்பிலே 3வது பாகத்திலே ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆயத்தம் என்று நம்ம பார்க்கிறோம். I hope you enjoyed this week 4 study. Are you ready for your quiz? கடந்த 3 குவிஸ்ல தேங்க்யூ, அநேகர் முயற்சி பண்ணி உங்களுடைய பதிலாம் அனுப்புனீங்க. I'm so encouraged that we are studying the word of God together. Ready for quiz 4? Is going to be interesting. This is the question. What does readiness mean to you? What does readiness mean to you? உங்களுக்கு ஆயத்தம் என்றால் என்ன? ஆயத்தம் என்ன? அதை நீங்கள் உங்களுடைய சொந்த வார்த்தைகளிலே எழுதி என்னிடம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். Just write what you have with your understanding to the video that you have watched for this week. Remember to submit your answers by WhatsApp or email அல்லது வாட்ஸ்அப் மூலமாக என்னிடத்தில் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். If you have not given me your name that should be appearing in your certificate, you can do so as soon as possible. Continue to grow in the Lord. I bless you in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்புக்குள்ளே நாம் கடந்து வந்து முடிவுக்குள்ளே நம்ம வருகிறோம். Feet fitted with readiness, week 4. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த 4வது வாரத்தினுடைய வேத ஆராய்ச்சி படிப்புக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி. இதில் பங்கு கொண்ட எல்லோருக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் படிக்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய ஊழியத்தில், சபையில, சமுதாயத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினுடைய ஆண்டவரை படிப்பின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வரட்டும். கரம் இதில் கேட்டுக்கொண்டு இருக்கிற, பங்கு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்பட நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you once again. See you all in the next video. அடுத்த வீடியோல அடுத்த வாரத்தில் சந்திப்போம். God bless you.